ஓம் சாந்தி. இன்று நாம் தாதி பிரகாஷ் மணிஜியினுடைய அமிர்த வாக்கியம் கேட்போம். சாட்சி மனநிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையின் பொழுதும் நாம ஆடாத அசையாத நிலையில் இருக்க முடியும். எப்படி நாடகத்தினுடைய எல்லா விஷயங்கள், நாடகம் என்ற ஞானத்தில் நாம் உறுதியாக இருந்தோம் என்றால் நமக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதும் நம்முடைய மனநிலையானது பாதிக்காது. அதனால்தான் நமக்கு பாபா கூறியிருக்கின்றார், எது நடந்து முடிந்ததோ அது நன்றாக முடிந்தது, எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அது மிக மிக நன்றாக நடக்கும். அப்போ பாபாவுடைய நாடகம் என்ற ஞானம் நமக்கு எல்லா விஷயங்கள்லையுமே எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நம்மை பாதுகாப்பாக, மனதளவில் பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த நாடகம் என்ற ஞானமானது உபயோகமாகின்றது. அதனால் எப்போதுமே நீங்கள் நினைவு வைக்க வேண்டும், நம்முடைய மனநிலையானது உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய மனநிலை உறுதியாக இருப்பதற்கு பாபா கொடுக்கக்கூடிய நாடகம் என்ற ஞானத்தை நாம பிரயோகப்படுத்துறோம். இப்ப நாம மற்றவர்களை பார்க்கிறோம். மற்றவர்களை பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது எதற்கு இவங்களுக்கு இப்படி ஒரு பார்ட் கிடைச்சிருக்கு, ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மனநிலை இல்லாம, இது நாடகம், இந்த நாடகத்துல இவங்களுக்கு இந்த கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு, இந்த விளையாட்டு அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க, விளையாட்டு விளையாடுற அந்த விளையாட்டு வீரர்களை நம்ம பார்க்கும்போது நாம காட்சியா தானே பார்ப்போம், சாட்சியாக இருந்து தானே பார்ப்போம். அது போல நாடகத்தினுடைய ஒவ்வொரு நடிகர்களையும் நாம காட்சியாளர்களாகி பார்க்கும்போது அவர்கள் மீது நமக்கு வெறுப்போ பொறாமையோ வராது. பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நாம எப்போதுமே ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீதும் கருணை, இரக்க மனப்பான்மைங்கிறது நமக்குள்ள கொண்டு வரும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம எல்லாருக்காகவும் சுப பாவனைங்கிறது செய்யணும். சுப பாவனை அப்படி நம்ம செய்யணும். அந்த சுப பாவனை ஒருபோதும் பற்றாக மாறிடக்கூடாது. நான் ஒருத்தவங்களுக்காக நல்லது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பற்றுல போய் நாம் மாட்டிடக்கூடாது. அதுல நாம சுயத்திற்கான சோதனை நம்ம அவசியம் செய்ய. என்னுடைய சுப பாவனா மற்றவங்களுக்கு ஒரு எல்லைக்குள்ளதானே இருக்கு. எல்லைக்கு நான் கிராஸ் பண்ணி போகிட்டேன் அப்படின்னா அது மோகா, பற்றுல போய் மாட்டிக்கும். சுப பாவனை என்றால் என்ன? சுப ஆசீர்வாதங்களையே நம்ம சுப பாவனைன்னு சொல்றோம். அப்போ பாபா நமக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லி கொடுக்கிறார். அந்த கருத்துக்களை நாம நல்ல மனதில் சிந்தனை செய்யும். ஞான சிந்தனை செய்து செய்து நம்முடைய மனதில் ஞானத்தினுடைய பலம், ஞானத்தினுடைய சக்தியை சேமிச்சோம் அப்படின்னா நாம எல்லா விதமான பரீட்சைகளையும் நாம பாஸ் பண்ணலாம். அதாவது 2 விஷயம் இருக்கு. ஒன்று, வரதானியாக ஆகணும், வரம் கொடுப்பவர்களாக நம்ம ஆக வேண்டும். 2வது, வரதானங்கள்னால நம்மளை நாமளே நிறைச்சுக்கிறோம். நாம எவ்வளோக்கு எவ்வளோ நமக்குள்ள வரதானங்களை நிறைச்சுக்கிறோம் அவ்வளோ நாம மற்றவங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய வரதானியா ஆகலாம். அப்போ வரங்களை நமக்குள்ள நிறைக்கணும், நமக்குள்ள ஆசீர்வாதங்களை நிறைய சேமிக்கணும் அப்படின்னா நமக்கு பாபா அதுக்கு சகஜமான ஒரு வழி என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா சேவா. பாபாவினுடைய சேவை நமக்கு உயர்ந்த சம்பாதனையை கொடுக்கும், நமக்கு அது முழு லாபத்தை கொடுக்கும். நாம சேவை செய்யறோம், கர்மனா சேவா பண்றோம் அப்படின்னா அந்த சேவையில் நம்முடைய மனநிலை, நம்முடைய மானசீக உணர்வு எப்படி இருக்கு அதையும் நாம கவனம் கொடுக்கும். காரணம், நாம சேவை களத்தில் இறங்கும் போது நாம் நம்முடைய மனநிலையை கவனம் கொடுக்கலனா ஏற்ற இறக்கத்துக்கு வருவோம், மனநிலை பாதிப்பு ஏற்படும். மனநிலை பாதிப்போடு நம்ம சேவா பண்றோம் அப்படின்னா அந்த சேவையினுடைய பிராப்தியை நம்ம முழுமையாக அடைய முடியாது. ஏன்னா அது நமக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. பாபாவுடைய சேவா நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்காக செய்யறோம். நம்முடைய ஆத்மா பாதிப்புல போய் மாட்டி அதனுடைய துக்கத்தை அனுபவம் பண்றதுக்காக நம்ம சேவா பண்ணலாம். எப்படி பாருங்க, பால் இருக்கு, பால் ரொம்ப தூய்மையானது, சுத்தமானது. ஆனா அந்த தூய்மையான பால்ல ஒரு சொட்டு தயிரோ இல்ல எலும்பிச்சம்பழத்தினுடைய ஒரு சொட்டோ விழுந்துருச்சுன்னா அந்த பால் என்ன ஆயிடும்? தெரிஞ்சு போயிடும்.
அது போல நாம ஆத்மாக்கள் தூய்மையானவர்கள். நாம நம்ம மானசீகமா பாபா கூட நல்ல உணர்வுகளோட இருக்கோம். ஆனால் அதுல ஏதாவது ஒரு தோஷம் வருது. தோஷம்னா சங்கு தோஷ், தொடர்பினுடைய தோஷம் வருது. எப்படி பால்ல தயிர் விழுந்தாலும் லெமனுடைய ஒரு டிராப் விழுந்தா கூட அது கெட்டு போயிடுதோ, அது போல நம்முடைய சங்கு, நம்முடைய தொடர்பு, நம்ம யாரோடு இணைந்து காரியங்கள் செய்யறோம், நம்முடைய சம்பந்த தொடர்பு யார்கிட்ட இருக்கோ அந்த தொடர்பு என்ன பண்ணிடுதுன்னா நமக்கு நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்திடுது. அதனால்தான் நாம எப்போதுமே இந்த சுய கவனம் கொடுக்கணும். நான் யாரோடு சம்பந்தம் வச்சிருக்கிறேன், யாரோட தொடர்பு வச்சிருக்கேன். என்னுடைய தொடர்பு சரியில்லை அப்படின்னா அது நம்முடைய உணர்வுகளை மட்டும் இல்ல, நம்முடைய கர்மாவையும் பாதிக்கும். பாபா நமக்கு அதனாலதான் நிறைய எச்சரிக்கை கொடுக்கிறார். சகவாச தோஷம், சங்க தோஷம் நம்முடைய மனசு புத்திய முழுமையா ஆக்கிரமிச்சு நமக்குள்ள அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துறது நம்முடைய சங்க தொடர்பு தான். அதனால் நம்முடைய தொடர்பு ஒரு பாபா கிட்ட நம்ம நிரந்தரமா வச்சிருக்கோம். பாபாவுடைய தொடர்பு நம்மை மென்மேலும் மேல உன்னதமான நிலையை அடைய செய்வதற்கு ஆதாரமா இருக்கும். பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? குழந்தைகளே, நீங்கள் திருப்தியினுடைய சொரங்கமாக இருங்கள். ஏனென்றால் பாபா நமக்கு அனைத்து பிராப்திகளையும் கொடுத்துட்டார். பாபா நம்முடைய டிக்ஷனரியில அப்பிராப்தி இல்லை என்ற சப்தமே இல்லை. நாம ஒவ்வொருத்தருமே இதை புரிஞ்சுக்கணும். பாபா நமக்கு வரதானமா கொடுத்துட்டார். அதாவது சந்துஷ்ட மணியாக இருங்கள், நீங்கள் தான் சந்துஷ்ட மணி என்ற வரதானம் பாபா நமக்கு கொடுத்துட்டார். அப்ப நாம யாரு? திருப்தியினுடைய சொரங்கம். சொரங்கம் அப்படின்னா எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம அவ்வளோ திருப்தியா இருக்கணும். சுயத்துக்கு ஸ்வயம் நாம திருப்தியா இருக்கணும், பிறர் மீதும் நாம திருப்தியா இருக்கணும். அவ்வளோ திருப்தியா இருக்கணும். மற்றவர்களுடைய எந்த ஒரு விஷயங்களும் நம்மை பாதிக்க கூடாது. 100% திருப்தியா இருக்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுடைய எதிர்மறை உணர்வுகளோ எதிர்மறையான செயல்களோ நம்மை பாதிக்காது. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்குவோம், நாடகத்தினுடைய ஞானம் கொடுத்திருக்கார் பாபா. மேலும் நமக்குள்ள எதிர்பார்ப்புகள் இல்ல, திருப்தியா இருக்கிறோம். அதனால நமக்கு மற்றவங்க மேல கோபமோ ஆவேசமோ கருத்து வேறுபாடுகளோ வராது. ஏன்னா நமக்கு தெரியும் இது ஒரு அழகான அற்புதமான நாடகம். அப்ப இயல்பாவே ஒருவருக்கு ஒருவர் நமக்கு என்ன ஆயிடும்னா சுப பாவனை, ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகளானது நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நம்முடைய மனசு ரொம்ப சுமை, ரொம்ப பாதிப்பா இருக்கு, மனசுல ரொம்ப குழப்பங்கள் இருக்கு, மனநிலை பாதிப்பா இருக்கு அப்படின்னா நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இந்த பாதிப்புக்கு காரணம் என்ன? காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிருப்தியா தான் இருக்கும். நம்ம அதிருப்தி ஆகியிருக்கிறோம், எதிர்பார்ப்பு வச்சு அதிருப்தி ஆகியிருக்கிறோம் அப்படின்னா அந்த நிலை நமக்கு என்ன ஆயிடுது? மன அழுத்த நிலையை கொடுத்துரும். அப்போ பாபா நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறார்? எந்த நிலையிலும் நீங்கள் பிறர் மீது எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் அதது கதாபாத்திரத்தை நடிப்பாங்க, அவங்களுடைய இயல்பான செயல்களை அவங்க செய்வாங்க, அவ்வளவுதான். நாம என்ன லட்சியம் வைக்கணும்? ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாபா லட்சியம் கொடுத்திருக்கார்? குழந்தைகளே, நீங்கள் திருப்தியாக இருங்கள், மேலும் அனைவருக்கும் திருப்தி படுத்துங்க. நாம திருப்தியா இருந்து பிறரை திருப்தி படுத்தணும்னா அதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா தியாகம். நம்பர் 1 தியாகம். தியாகம் வேணும். தியாகம் செய்யற மனநிலை வேணும். தியாகம் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். மற்றவர்களை நான் திருப்தி படுத்தணும். மற்றவங்களை நம்ம திருப்தி படுத்தணும் அப்படின்னா நீங்க கொடுப்பவர்களாக ஆகும். கொடுக்கக்கூடிய சமஸ்காரத்தை நமக்குள்ள கொண்டு வரும். நம்ம எல்லாருமே தேவதைகளாக ஆக போறோம். தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள் கொடுப்பவர்களாக தான் இருக்கும். அப்ப மற்றவங்களை நம்ம எப்ப திருப்தி படுத்த முடியும்? கொடுக்கணும். கொடுக்க தான் மற்றவர்கள் திருப்தி அடைவாங்க. கொடுக்கிற சமஸ்காரத்தை நமக்குள்ள நம்ம அதிகப்படுத்தும். ஏன்னா மற்றவங்க தானம் பண்ணுவாங்க, மற்றவங்க கொடுப்பாங்க, பாபா கொடுப்பாரு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நாம்
செய்ய வேண்டும், நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம அதிகப்படுத்தும். ஒன்று தியாகம், ரெண்டாவது கொடுக்கணும். ஏன்னா பாபா நம்ம எல்லாரையும் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியாக ஆக சொல்லியிருக்காரு. இப்ப வைராகி ஆகணும்னா சின்ன பெரிய விஷயங்களை நம்ம தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கும். தியாகத்தினுடைய நிலைதான் நமக்கு பாக்கியத்தை உருவாக்கும். அதனால நாம திருப்தியினுடைய நிலை கொண்டு வர்றதுக்கு நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? தியாகத்தினுடைய சமஸ்காரத்தை கொண்டு வரும். இப்போ ஒரு சில ஆத்மாக்கள் அதிருப்தியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம சகயோகம் பண்ணணும். சகயோகம் பண்றதுக்கு நம்முடைய மனசு ஏற்றுக்கணும். அப்ப மனசு ஏத்துக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர்களும் ஆத்மாக்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற இந்த ஆன்மீக உணர்வானது நமக்கு இருக்கும். நம்ம எல்லாருமே பாபா குழந்தைகள், நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள். அவங்களுடைய நிலை பார்க்கும்போது நமக்கு நான் என்ன வரணும்னா கருணை வரும். கருணை வந்து அவர்களுக்கு செய்வதற்கு நமக்கு தயாரா இருக்கும். செய்யணும்னு சொல்லும்போது பாபா நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு ஆத்மா தன்னுடைய சுய நிலையில் நிலைத்திருப்பதற்கு நாம வழிகாட்டும். அங்கேயும் நாம மற்றவர்கள் நம்மள ஆதாரம் வச்சுதான் காரியம் செய்யணும்னு அவங்கள நாம நமக்கு அடிமைப்படுத்த கூடாது. நாம அவங்கள திருப்திப்படுத்தணுங்கும் போது அவங்களுடைய சம்பந்த தொடர்பை பாபா கிட்ட நம்ம இணைக்கணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாவினுடைய சம்பந்த தொடர்பு பாபா கிட்ட நம்ம இணைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஆத்மாவுடைய வாழ்க்கை சுகமயமாக மாறிடும். ஏன்னா பாபா சொல்றார் இல்லையா, பாபாவினுடைய சம்பந்தம் தான் ஒரு ஆத்மாவுக்கு பாதுகாப்பு. பாபாவுடைய சம்பந்த தொடர்பு தான் அந்த ஆத்மாவுக்கு பல கோடி நன்மைகளை செய்யும். அதனால் நாம செய்ய வேண்டியது அநேக ஆத்மாக்களை நம்ம பாபாவுடைய சம்பந்த தொடர்புல கொண்டு வரும். ஏன்னா நம்முடைய மனசு எப்போதும் ஒரு பாபாவுடைய நினைவுல இருக்கணும். மனதினுடைய மௌனத்தை நம்ம பழக்கணும். பாபாவுடைய நினைவு சதா காலம் இருக்கணும்னா மௌனத்தினுடைய பயிற்சியையும் நம்ம செய்யும். ஏன்? மனதினுடைய மௌனம் தான் பாபா கிட்ட இருந்த சக்திகளை அடைவதற்கான ஒரு சாதனம். மனதினுடைய மௌனம் அப்படின்னா நீங்க நிரந்தரமா காலை மாலை எந்த காரியங்கள் செய்தாலும் பாபாவினுடைய நினைவில் செய்வதற்கான பழக்கத்தை கொண்டு வா. நிரந்தரமான நினைவு, பாபாவுடைய நினைவு நமக்கு இருக்கணும். நிரந்தரமா பாபாவுடைய நினைவு இருக்கணும்னா அதுக்கு ஒரு பாபா மேல உள்ளார்ந்த அன்பு, உண்மையான உள்ளார்ந்த அன்பு பாபா மேல நமக்கு இருக்கணும். பாபா மேல அன்பு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நினைவு ஈர்க்கும். குடும்பத்துல குழந்தைகள் இருக்காங்க, குடும்பத்தினுடைய சம்பந்தங்கள் இருக்கிறாங்க, பரிவாரத்துல இருக்கிற எல்லாரு மேலேயும் நமக்கு அன்பு இருக்கும். நம்ம அவங்க எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில நினைக்கிறது இல்லையே, அவங்களுடைய நினைவுகள்லாம் நமக்கு இயல்பா தானே இருக்கு. அது போல சிவ பாபா வந்து அன்பு கடல். அந்த அன்பு கடல் பாபா மீது நமக்கு உண்மையான அன்பு, அந்த உண்மையான ஈர்ப்பு இருக்கும்போது நாம என்ன செய்ய முடியும்? நினைவு ஒருபோதும் துண்டிக்காது. பாபாவுடைய நினைவு நமக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு எல்லாமே சகஜம்தான். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்கள், எந்த விதமான பிரச்சனைகள், எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மால கடந்து போறதுக்கான சகஜ வழி பாபாவுடைய நினைவு. ஒரு பாபா மீது உண்மையிலும் உண்மையான லகன் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். உண்மையிலும் உண்மையான அந்த ஈடுபாடு இருந்துச்சுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பலகீனங்கள், சின்ன சின்ன குறைகள், இவைகள்லாம் தானாவே விலகிடும். காரணம், பிரியமானவர்கள் கூட இருக்கும்போது அவங்களுக்கு எது பிடிக்காதோ அதை நாம செய்யவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம், கேட்கவும் மாட்டோம். அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம செய்யும். அப்ப நாம பாபா மேல அன்பு வச்சிருக்கிறோம், பாபா மேல உண்மையான பிரியம் வச்சிருக்கோம். அப்போ நாம பாபா என்ன விரும்புறாரோ அந்த விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நம்முடைய காரியங்கள் செய்யும். ஒருபோதும் பாபாவிடமிருந்து பிரிஞ்சு போகக்கூடாது. அதாவது நினைவில் கூட பிரியக்கூடாது. நினைவில் கூட பிரியக்கூடாதுன்னா எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ, எந்த சுகமோ துக்கமோ, ஃபர்ஸ்ட் நம்ம ஷேரிங், நம்ம பகிர்ந்துக்கிறது பாபா கிட்ட தான் பகிர்ந்துக்கும். பாபா கிட்ட தான் அந்த சுக துக்கத்தினுடைய ஷேரிங் வச்சுக்கும்.
அப்போ பாபா கிட்ட இருந்து புத்தி என்ன பண்ணாது, வேற யார்கிட்டயுமே போகாது. பாபா கிட்ட இருக்கும்போது என்ன ஆகும், அந்த பிரச்சனைகள், அந்த குழப்பங்கள் எல்லாத்துல இருந்தும் விலகி வருவதற்கான ஒரு திறன் பாபா நமக்கு கொடுத்துரும், சக்திய பாபா நமக்கு கொடுத்துரும். நாம ஒருபோதும் உதாசீனமா துக்கப்பட்டு கண் கலங்க மாட்டோம். பாபா குழந்தைங்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, குழந்தைகளே, நீங்கள் உங்களுக்கு அழுவதுங்கிறது இந்த ஆன்மீக கவர்மெண்ட்ல நியமமே கிடையாதுன்னு சொல்லுவாராம். அழுகைங்கிறது இங்க தடை செய்யப்பட்டுள்ள ஒன்று சொல்லுவாராம். ஏன்னா பாபா சொல்லுவார், யாராவது இறந்துட்டாங்க அழுகுறாங்க, நம்ம தான் இங்க இறந்து போறதே இல்லையே, இங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சங்கம் யுகத்துல ஜனிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னதான் சொந்த பந்தங்கள் பரிவாரங்கள் அழுவுது, சண்டை சச்சரவுகள் போடுது, ஆனா நாம நம்முடைய மனநிலை எந்த நிலையிலும் துக்கத்தினுடைய அழுதல் இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவுகள் போடுறது, அழுது ஆர்ப்பாட்டம் பண்றது, இது எல்லாத்தையும் நம்ம விடுத்துறணும். ஏன்னா பாபா என்ன சொல்லுவாங்கன்னா, அழுவது என்றாலே விதவைக்கு சமம். நீங்க அழுறீங்க அப்படின்னா அப்போ விதவை. நீங்க விதவைகள் தன்னுக்கு கைப்பிடிச்ச கணவன் கைவிட்டு போயிட்டார், நம்ம யாரை நம்பி வாழ்ந்தோம் அவர் இல்ல, இனிமேல் என்ன பண்ண போறோம்னு அழுவாங்க. நமக்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் இருக்கார், பதி பரமேஸ்வர் இருக்கார், பதியினுடைய கை பிடிச்சிருக்கிறோம். அப்போ நாம அழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாபா மேல அந்த உண்மையான அன்பு, உண்மையான ஈடுபாடு இருக்கும்போது நமக்கு எந்த விஷயத்தினுடைய அந்த துக்க அழுகைங்கிறது வராது. ஏன்னா நமக்கு பெரிய தாய் இருக்கிறாங்க, பிரம்மா பாபா. பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள் நம்ம எல்லாருமே பாபாவுக்கு ரொம்ப செல்லமான பிரியமான குழந்தைகள். பிராமணர்கள் எல்லாருமே நம்முடைய பெரிய தாய். பிரம்மா பாபாவுக்கும் பிரியமானவர்கள். பிரம்மா பாபா தாய் ரூபத்துல எவ்வளவு அன்பு காட்டுறார். பிரம்மாவினுடைய முக வம்சாவளி பிராமணர்கள் தானே சொல்றோம். அப்ப பிரம்மா பாபா, பிரம்மா தாய், பெரிய அம்மா. அப்போ பெரிய தாயினுடைய குழந்தை தாயை போல இருக்கணும்ல. பாபா எந்த விஷயங்களுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் பாபா தன்னுடைய மனசு கலங்கல, மனசு ஸ்ட்ராங்கா வச்சிருந்தார் பாபா. சிவ பாபா மேல ஆடாத அசையாத நம்பிக்கை வச்சிருந்தார் பாபா. அப்போ அவருடைய குழந்தைகள் நாம். நம்முடைய உள்ளத்தில் எனக்கு ஒரு பாபா, ரெண்டாவது வேற யாருமே கிடையாது, எனக்கு பாபா தான் உண்மையான நாயகன், நான் தூய்மையினுடைய ராக்கி அணிஞ்சிருக்கேன், பாபா எனக்கு இருக்கார், அந்த போதை இருக்கு. அந்த போதை இருக்கும்போது நமக்கு துக்கத்தினுடைய அழுகையோ கவலையோ புலம்பலோ இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே சிவசக்திகள், சிவனுடைய பார்வதிகள். அப்போ சிவசக்திகள் எப்போதுமே சக்தியினுடைய ரூபம் தானே. சக்தியினுடைய ரூபத்தை உடையவர்கள் மனநிலை பாதிக்க மாட்டாங்க. காரணம் சக்திகளுடைய இணைப்பு, அந்த இணைப்பு பாபா கிட்ட இருக்கும், பகவான் கிட்ட இருக்கும். சக்தியினுடைய இணைப்பு பகவான் கிட்ட இருக்கும்போது நமக்கு லிங்க் கரெக்டா இருக்கு இல்லையா, அதனால கரண்ட் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கரண்ட் சப்ளை இருக்கும்போது நம்ம எப்போதுமே எப்படி இருப்போம், பிரைட்டா இருப்போம். சப்ளை கட் ஆகும் போது தான் ஆத்மா என்ன ஆயிடுது, டல் ஆயிடுது. அப்ப சப்ளை கட் ஆக விடக்கூடாது. ஏன்னா சப்ளை கட் ஆகிறதுக்கு காரணம் என்ன, சோம்பேறித்தனம். பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை பார்த்து மனநிலை பாதிக்கிறோம். தெரிஞ்சிருச்சு என்ன ஏதுன்னு விஷயம் புரிஞ்சிருச்சு, இதுதான் காரணம் உணர்ந்துட்டோம், அதை ஏத்துக்க மாட்டோம். அதுல இருந்து மாறி வெளியில வரத்துக்கு தயாரா இருக்க மாட்டோம். அதுலயே உழண்டு அந்த துக்கத்தையே என்ஜாய் பண்றதுல சுகமா இருப்போம். ஏன்னா துக்கத்தை அனுபவிச்சு ஆத்மா துக்கியா தானே இருந்தது. அப்ப அதே அப்படிதான் இருக்கும், எனக்கு அப்படிதான் நடக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு நாமே துன்பங்கள்ல போய் என்ன பண்ணிடுறது, அமுக்கி வச்சிடறோம். அப்போ அது சக்தி ஸ்வரூபம் சொல்ல முடியாதே. சக்தி ஸ்வரூபம் என்றால் சுயத்தோட நிலை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பாபாவிடம் உள்ள இணைப்பு துண்டிக்காது. பாபா நமக்கு ஆசீர்வாதங்களால நிறைச்சிருக்கார். பாபா சுகம், சாந்தி, அன்பு, கருணை எவ்வளவு பாபா நமக்கு கொடுத்திருக்கார். பாபா கொடுத்த ஒவ்வொன்றினுடைய வர்ணனை நம்முடைய உள்ளத்துல செய்யும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வர்ணனைகள் நமக்குள்ள நம்ம செய்யறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆத்மா அதனுடைய மகிழ்ச்சியினுடைய அனுபவத்துல இருக்கும். சுய சோதனை படம்
நான் என்னுடைய பதி பரமேஸ்வர் பரமாத்ம நாயகனுக்கு எவ்வளோ உண்மையான பிரியதர்ஷினியா இருக்கேன். உண்மையான பிரியதர்ஷினி பதி பரமேஸ்வர் இருக்கும்போது துன்பப்படுவதோ கவலைப்படுவதோ மனநிலை பாதிப்பதோ இருக்காது. ஏன்னா எல்லாமே அவர் பார்த்துக்கிறார் இல்லையா. என்னுடைய நாயகன் இருக்கார், என்னுடைய பிரியத்தம் இருக்கின்றார், நான் அவருடைய பிரீத்தமா பிரியதர்ஷினி. அப்போ அவர் எனக்கு இருக்கும்போது நான் ஏன் கண் கலங்கணும்? பாபா கூட இனிமேலும் இனிமையாக உரையாடல் செய்யுங்க. உண்மையான சீதாவாகி பாபா கூட உண்மையிலும் உண்மையா உரையாடல் செய்து பழகுங்க. பாபா கூட அன்பா பேசுற பழக்கம் இருந்துச்சுன்னா, பாபாவுடைய அன்புல மூழ்கிற அனுபவம் இருக்கும்போது இந்த துக்கம் எல்லாம் நம்மள ஒன்றும் செய்யாது. எல்லாத்துல இருந்தும் கடந்து வருவதற்கு பாபா நமக்கு வழி காட்டிட்டார். வழி கிடைச்சிருச்சு. இப்ப அந்த வழிப்படி நம்ம நடக்கணும். அந்த வழிப்படி நடக்கிறதுக்காக தான் பாபா நமக்கு என்ன கத்து கொடுக்குறார்? நீங்க சாட்சியா இருங்க. சாட்சி நிலையை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் நம்மளை பாதிக்க வைக்கிறோம் அப்படின்னா அப்புறம் அதுல இருந்து விடுதலை அடைஞ்சு நம்மளை நாமளே காப்பாத்தி கொண்டு வர்றதுக்கு நேரம் இல்லையே. எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆயிடும். அப்போ எல்லாத்துல இருந்தும் உப்ராம் விடுபட்ட நிலையில் நாம இருப்பதற்கான பழக்கத்தை நம்ம கொண்டு வரும். பாபா பாருங்க, நமக்கு ஒவ்வொருவருக்கும் நாம திருப்தியா இருக்கணுங்கிறதுக்காக பாபா நமக்கு எவ்வளோ நம்முடைய எல்லா மனோ ஆசைகளையும் பூர்த்தி செய்யற. குழந்தைகளுடைய மனோ ஆசைகள் சுப ஆசைகள் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படுகிறது. ஏன்னா பாபா நமக்கு சேவகனாக இருக்க. சேவகனாக இருந்து பாபா நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து வரார். அதனால் நம்ம லட்சியம் வைக்கணும். என்ன லட்சியம் வைக்கணும்? நம்பர் 1 நாம திருப்தியா இருக்கணும். 2வது பிறரை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். மற்றவர்களை நம்ம திருப்திப்படுத்துறதுக்கு நமக்குள்ள நாம நிறைய வரதானங்களை நிறைச்சி வச்சுக்கணும். அடுத்து வரதானங்களை கொடுக்கும். இந்த விஷயத்தை நம்ம பக்காப்படும். ஏன்னா நாம எவ்வளோக்கு எவ்வளோ நஷ்ட மோகாவா இருக்கிறோம். நஷ்ட மோகாவா இருக்க தான் நம்முடைய இணைப்பு பாபா கிட்ட உறுதியாக இருக்கும். ஸோ பாபாவுடைய நினைவுல இருந்து பாபாவினுடைய சம்பந்த தொடர்புல இருந்து நாம சுயத்தினுடைய பாதுகாப்பு அனுபவம் செய்ய. நல்லது. ஓம் சாந்தி.